உண்மையை வாழ்ந்திடுவோம், இந்த பகைமையும் வெல்லிடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்பு இறை மக்களே, இன்று திருவழிபாட்டு ஆண்டின் கடைசி ஞாயிறு. இன்றைய திருப்பலிக்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து அரசரின் பெயரால் நல்வாழ்த்துக்களை கூறி, இன்றைய திருப்பலியை சிறப்பு செய்யும் ஆலய பாடகர் குழுவினர்,
மற்றும் அவர்களது குடும்பங்கள் சார்பாக உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் அழைக்கின்றோம். உலகெங்கும் முடியாட்சி மாறி மக்களாட்சி மாறும் இக்காலகட்டத்தில் நாம் கிறிஸ்து அரசர் பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். பிலாத்து கிறிஸ்துவிடம், நீ யூதர்களின் அரசரா என்று கேட்டபோது அவர், என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல என்று கூறினார். அவர் உலக மக்களுக்காக தன்னையே கொடுத்து நிலையாட்சிக்கு அழைத்துச் செல்லவே வந்தார். அவர் நம் அரசர், ஆம், ஏழ்மையின் அரசர், அன்பின் அரசர், பணிவின் அரசர், தாழ்ச்சியின் அரசர். எனவேதான் அவர் மாளிகையில் பிறக்கவில்லை. தன் சீடர்களின் கால்களை கழுவி பிறருக்கு பணி செய்து தன் அன்பின் ஆட்சியை அறிவித்தார். அவரது ஆட்சி உரிமை என்றும் உள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. மண்ணுலக அரசர்களுக்கு தலைவர். இவர் நம்மீது அன்பு கூர்ந்தார். இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லாம் வல்லவரும் அவரே. தொடக்கமும் முடிவுமான அவரின் வருகையை எதிர்கொள்ள நம்மையே நாம் தயாரிக்க அவரோடு மனம் ஒன்றித்து இன்றைய திருப்பலி வழிபாட்டு கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டு மன்றாடுவோம். இந்த வழிபாட்டு ஆண்டில் நாம் பெற்ற ஆசிரியர்களுக்காகவும் நன்றி கூறுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலி கொண்டாட்டத்தை நாம் இறைவனுக்கு ஏற்ற வகையில் ஒப்புக்கொடுத்து மகிழ, ஆண்டவருடைய அருளால் நாம் நிரப்பப்பட, தூய் ஆவியாரே நம் இதயங்களில் குடிகொள்ள ஆசி வேண்டி கரம் குவித்து தூய் ஆவியாரை நோக்கி இறை அருளுக்காக வேண்டுவோம். தூய ஆவியே துணையாக வருவி, இயேசுவின் சாட்சிகளா எம்மை மாற்றிடுவே. சேர்ந்து பாடுவோம். தூய ஆவியே துணையாக வருவே, இயேசுவின் சாட்சிகளா எம்மை மாற்றிடுவே. மனத்தின் தீமைகளை மன்னிக்க வருவே, மனத்தின் காயங்களை மாற்றிட வருவே. தூய ஆவியே துணையாக வருவே, இயேசுவின் சாட்சிகளா எம்மை மாற்றிடுவே. என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருட்காவலை பெற வந்திருக்கிறோம். வாழ்வு கொடுக்கக்கூடிய உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலுமிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாமல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம்.
ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படுகிற இடங்களில் எல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இருந்தது போல் என்றும் என்றென்றும் இருந்தது போல் என்றும் என்றென்றும் ஆகவும். எல்லாமல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகிலே நல்மனத்தோருக்கு அமைதி உண்டாகுக. உலகின்றோம் யாவும் உம்மையே வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை ஆட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணகம் செய்யும் ஆற்றல் அனைத்தும் கொண்ட வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருத்தந்தையே, தந்தையென்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரின் வீரியம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரின் மன்றாட்டை கருணை. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பார்
நேரம் மீது இறங்குவே இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னதர் நீர் ஒருவரே உன்னதர் தூய ஆவியுடன் தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவனே இறைவன். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, அனைத்துக்கும் அரசரான அன்பார்ந்தவும் திருமகனில் அனைத்தையும் புதுப்பிக்க திருவுளமானே. அடிமை நிலையிலிருந்து விடுதலை அடைந்த படைப்பனைத்தும் மாண்புக்குரிய உமக்கு பணிபுரியவும் உம்மை முடிவின்றி புகழ்ந்தேத்தவும் அருள் புரியும். உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரை பேசும் உம் அடியால் நான் கேட்கிறேன். ஆண்டவரை பேசும் உம் அடியால் நான் கேட்கிறேன். மானிட மகனின் ஆட்சியுரிமை என்றும் உள்ளதாகும். இறைவாக்கினர் தானியேல் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 13 முதல் 14 வரை. அந்நாட்களில் இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனைப் போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். ஆட்சியுரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தவரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சியுரிமை என்றும் உள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், ஆட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். 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 ஆட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், ஆட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், ஆட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், அவர் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் வல்லமை கட்டையாக கொண்டுள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், ஆட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார்.
ஆண்டவரே பேசும், உம் அடியா நான் கேட்கிறேன். ஆண்டவரே பேசும், உம் அடியா நான் கேட்கிறேன். இரண்டாம் வாசகம். மண்ணுலக அரசர்களுக்கு தலைவர் நம்மை குருக்களாக ஏற்படுத்தினார். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 5 முதல் 8 முடிய. கிறிஸ்துவே நம்பிக்கைக்குரிய சாட்சி, இறந்தோருள் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர், மண்ணுலக அரசர்களுக்கு தலைவர். இவர் நம்மீது அன்பு கூர்ந்தார். தமது சாவு வாயிலாக நம் பாவங்களிலிருந்து நம்மை விடுவித்தார். ஆட்சி உரிமை பெற்றவர்களாக, அதாவது நம் கடவுளும் தந்தையுமானவருக்கு ஊழியம் புரியும் குருக்களாக நம்மை ஏற்படுத்தினார். இவருக்கே மாட்சியும் ஆற்றலும் என்றென்றும் உரியன. ஆமேன். இதோ அவர் மேகங்கள் சூழ வருகின்றார். அனைவரும் அவரை காண்பர். அவரை ஊடுருவ குத்தியோரும் காண்பர். அவர் பொருட்டு மண்ணுலகின் குலத்தார் அனைவரும் மாரடித்து புலம்புவர். இது உண்மை. ஆமேன். அகரமும் நகரமும் நானே என்கிறார் கடவுளாகிய ஆண்டவர். இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லாம் வல்லவரும் அவரே. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் போற்ற பெருக. வரவிருக்கும் நம் தந்தை தாவீதின் அரசு போற்ற பெருக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். பதினெட்டாம் அதிகாரம். இறை வார்த்தைகள் 33 முதல் 37 வரை. பிலாத்து மீண்டும் ஆளுநர் மாளிகைக்கு சென்று இயேசுவை கூப்பிட்டு அவரிடம், நீ யூதரின் அரசனா என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, நீராக இதை கேட்கிறீரா, அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உம்மிடம் சொன்னதை வைத்து கேட்கிறீரா என்று கேட்டார். அதற்கு பிலாத்து, நான் ஒரு யூதனா என்ன? உன் இனத்தவரும் தலைமை குருக்களும் தானே உன்னை என்னிடம் ஒப்புவித்தார்கள். நீ என்ன செய்தாய் என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல. அது இவ்வுலக ஆட்சி போன்றதாய் இருந்திருந்தால் நான் யூதர்களிடம் காட்டிக் கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராடியிருப்பார்கள். ஆனால் என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல என்றார். பிலாத்து அவரிடம், அப்படியானால் நீ அரசன் தானோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, அரசன் என்று நீர் சொல்லுகிறீர். உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றனர் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைத்துக்கும் அரசராம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அரசராக, தலைவராக, வழிகாட்டியாக இன்றைக்கு திரு அவை கொண்டாடுகிறது. நாமும் அந்த கொண்டாட்டத்தில் மகிழ்வோடு பங்கெடுக்கிறோம். இயேசு நம் அரசர், நமக்கெல்லாம் வழிகாட்டி, நம்முடைய முன்னோடி, நம்மை கரம் பிடித்து வழிநடத்துகிறவர், நமக்கு துணையாயிருக்கிறவர். சிறு அவையில் கொண்டாடப்படக்கூடிய திருவிழாக்களில் இதுவும் மிக மிக முக்கியமான ஒரு திருவிழா. இந்த நாளில் இந்த கிறிஸ்து அரசருடைய பெயரை தாங்கி இருக்கிற பல்வேறு நபர்கள், ராஜா, ராணி, அரசர், அரசி, ராஜா, ராஜசேகரன், இது மாதிரி பெயர்களை கொண்டிருக்கிற எல்லா நபர்களுக்கும் நம்முடைய ஜபங்களையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவிக்கிறோம். அவர்கள் எப்போதும் கிறிஸ்து அரசரை போன்று வாழ, நலமாயிருக்க, நம் எல்லாரும் இயேசுவின் ஆட்சியில் பங்கு பெற இறையருளை இத்திருப்பலியில் சிறப்பாக வேண்டுகிறோம். ஏன் இந்த திருவிழா? எதற்கு கிறிஸ்துவை அரசராக பார்க்கிறோம்? ஒரு புறத்தில் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார், இன்னொரு புறத்தில் குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள் என்று சொல்லுகிறார், இன்னொரு புறத்தில் நல்ல ஆயன் நானே என்று சொல்லுகிறார், இன்னொரு புறத்தில் நீங்கள் என்னை பின்பற்ற வேண்டும் என்றால் சாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதுவும் சிலுவை சாவையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு துன்பத்தை, துயரத்தை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார். இப்படிப்பட்டவருக்கு கிறிஸ்து அரசர் என்று சொல்வதற்கு என்ன பின்னணி, என்ன காரணம் என்பதை பற்றி நாம் நிச்சயமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். சரியாக சொல்ல போனால் 100 ஆண்டுகளுக்கு முன்னர் 1925ஆம் ஆண்டு இத்திருவிழாவின் தொடக்கம் ஆரம்பமானது. முதல் உலகப் போர் நடந்து முடிந்திருந்த காலம். நாடுகளுக்குள் யார் பெரியவர், எது பெரிய நாடு, எது வல்லரசு, எதற்கு அதிகாரம் இருக்கிறது என்கிற கேள்வி வந்தது. போட்டி போட்டுக் கொண்டார்கள், சண்டை போட்டுக் கொண்டார்கள். சண்டை நடந்தால் உங்களுக்கு தெரியும், எல்லா பக்கமுமே அழிவு வரத்தான் செய்யும். வெற்றி ஒரு பக்கம் கிடைக்கும், வெற்றிக்குள்ளே அழிவும் இருக்கும், பாதிப்பும் இருக்கும், குறைபாடும் இருக்கும். இப்படிப்பட்ட பின்னணியில் தான் முதல் உலகப் போர் நிறைவுக்கு வந்தது. நிறைவுக்கு வந்தாலும் மக்கள் மத்தியில், நாட்டு தலைவர்கள் மத்தியில் கசப்புணர்வு அப்படியே மிதந்து கொண்டிருந்தது. இந்நேரத்தில் தான் திரு அவை தலையிட்டது. திரு அவை தலையிட்டு, நாம் நமக்குள்ளே இப்படி அடித்துக் கொண்டிருக்கிறோம். யார் பெரியவர், யார் அரசர், எது நம்முடைய நாடு, எது நம்முடைய எல்கை என்று சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக கிறிஸ்து அரசர் இருக்கிறார். அவர்தான் நிலையான அரசர். அவரிடம் ஆயுதம் இல்லை, அணிகலன் இல்லை, படைகள் இல்லை, எல்கை இல்லை. ஆனால் ஒன்று இருக்கிறது, அதுதான் அன்பு, மாட்சி, மேன்மை, மகிமை. இதைத்தான் அவர் அணிகலனாக கொண்டிருக்கிறார் என்று 1925ஆம் ஆண்டு இத்திருவிழா தொடக்கம் பெற்றது. அதன் பிறகு பல்வேறு வகையில் வடிவம் பெற்று இன்றைக்கு அனைத்துலகத்துக்கும் அரசராம் நம் ஆண்டவர் இயேசு என்று திரு அவை இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறார். இயேசுவினுடைய அணிகலன் ஒன்றே ஒன்றுதான், அன்பு. அன்பால் உலகத்தை நிறைத்தார். அதனால் தான் 2000 ஆண்டுகள் கடந்த பிற்பாடு கூட இன்றைக்கும் இயேசுவை, இயேசுவின் வார்த்தைகளை மேற்கோள் காட்டி அகில உலகமும் நடந்து கொண்டிருக்கிறது. தற்போதைய திருத்தந்தை பிரான்சிஸ் அண்மையிலே ஒரு குறிப்பு சொல்லுகிறார். 3ஆம் உலகப் போர் ஆங்காங்கு சிறு சிறு இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. இது நல்லதே அல்ல. நாடுகளுக்கிடையே, நாடுகளுக்கு உள்ளே, பல்வேறு நபர்களுக்கிடையே 3ஆம் உலகப் போர் நடந்து கொண்டிருக்கிறது. முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டியது ஒன்று என்று சொல்லி உலக நாட்டு தலைவர்களுக்கு அறைகூவல் விடுக்கிறார். இயேசு அரசர் என்பதை பல்வேறு மேற்கோள்களை விவிலியத்திலிருந்து பார்க்கலாம். இயேசு பிறக்கிற போதே அந்த வாக்கு சொல்லப்பட்டது. ஒரே ஒரு வாக்கை உங்களுக்கு சொல்லுகிறேன். லூக்கா நற்செய்தி 1 அதிகாரம்
லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரம் 30ஆம் வசனம் முதல் 33ஆம் வசனம் வரை இயேசு பிறக்கிற போதே எப்படி அரசராக அறிவிக்கப்பட்டார் என்பதை நமக்கு எடுத்து காட்டுகிறது. லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரம் 30ஆம் வசனம் முதல் யாராவது வாசிக்கலாம். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது. அவர் ஒரு ஆட்சி நடத்துகிற கடவுள், ஆட்சியை மக்களுக்கு கொடையாக கொடுக்கிற கடவுள். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது. இதுதான் இயேசு பிறக்கிற போதே சொல்லப்பட்ட இறைவாக்கு. அந்த இறைவாக்கை பின்பற்றித்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் அகில உலகமும் இந்த இயேசு என்கிற ஒருவரை பற்றி, இவருடைய வாக்கை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் பல மேற்கோள்களை நான் விவிலியத்திலிருந்து உங்களுக்கு சொல்ல முடியும். இன்றைய திருப்பாடல் மிக அருமையாக நம்முடைய இன்றைக்கு சிறப்பிக்கிற பாடகர் குழுவினர் பாடினார்கள். 93ஆம் திருப்பாடல் இறைவார்த்தை 1 இப்படி சொல்லுகிறது. அதுதான் பதிலுரையாக நாம் பாடினோம். ஆண்டவர் ஆட்சி செய்கிறார், இயேசு ஆட்சி செய்கிறார், மாட்சியை ஆடையாய் அணிந்திருக்கிறார். இந்த ஸ்கூல்ல டிராமா போடும்போது அரசர் வேடம்னா அதுக்கு ஒரு பெரிய அணிகலன் இருக்கும், அம்பு இருக்கும், கேடயம் இருக்கும். இதைத்தான் நாம் அணிகலனாக பார்க்கிறோம். அப்படி இருந்தா தான் அவரை அரசர் அல்லது உதவியாளர்கள், சேவகர்கள், படை வீரர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ஆண்டவர் ஆட்சி செய்கிறார், மாட்சியை ஆடையாய் அணிந்திருக்கிறார் என்று திருப்பாடல் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். இப்ப மாட்சின்னா என்ன, மகிமைனா என்ன, பெருமைனா என்ன, இதைத்தான் இன்றைய இறை வார்த்தைகள் எல்லாமே நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றன. 2ஆம் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். அகரமும் நகரமும் நானே, தொடக்கமும் முடிவும் நானே. இதைத்தான் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இப்ப கிறிஸ்து அரசர், அவர் நல்லவர், அவர் அன்பை அணிகலனாக கொண்டிருந்தார். நம்மளாம் யாரு? இயேசுவின் பிள்ளைகளை, இயேசுவின் வழிகாட்டிகளாய் இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை போன்று இருக்கத்தான் கிறிஸ்து விரும்புகிறார். நம்மெல்லாம் என்ன அணிகலன் வைத்திருக்கிறோம், நம்மெல்லாம் என்ன படைக்கருவிகளை வைத்திருக்கிறோம் என்கிற கேள்வியை இன்றைக்கு கட்டாயம் நாம் எழுப்ப வேண்டிய காலகட்டத்துக்கு வந்திருக்கிறோம். நாம் எல்லாருமே தலைவர்கள், ஏதோ ஒரு இடத்தில் தலைவர்கள், குடும்பத்தில் தலைவர்கள், பணி செய்யக்கூடிய இடத்தில் தலைவர்கள், நமக்கு பொறுப்பு கிடைக்கிற போது தலைவர்கள், வகுப்பறையில் வகுப்பு தலைவர் என்று சொல்லக்கூடிய வகையில் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் தலைவர்களாக இருக்கிறோம், அரசராக இருக்கிறோம். எப்படி ஆட்சி செலுத்துகிறோம்? இஸ்ரேல் பிரதமர் மாதிரி ஆட்சி செலுத்துகிறோமா? இலங்கை பிரதமர் மாதிரி ஆட்சி செலுத்துகிறோமா? நம்முடைய பாரத பிரதமர் மாதிரி ஆட்சி செலுத்துகிறோமா? அல்லது இயேசு போன்று ஆட்சி செலுத்துகிறோமா என்கிற கேள்வியை இன்றைக்கு கட்டாயம் நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். நான் உளவியல் படிக்கிற போது அருமையான ஒரு வாக்கியம் எனக்கு பிடித்த வாக்கியம். நீ பிறரோடு சண்டை போட்டு வெற்றி கொண்டால் ஒரு நண்பனை இழக்கிறாய். நீ பிறரோடு சண்டை போட்டு நீ வெற்றி அடைந்தால் ஒரு நண்பனை இழக்கிறாய். நீ தோல்வி அடைந்தாய், ஒரு எதிரியை நீ உருவாக்குகிறாய். வெற்றியோ தோல்வியோ ரெண்டு பக்கமும் நமக்கு பலவீனம் தான். நீ வெற்றி பெற்றால் ஒரு நண்பனை இழக்கிறாய். என்னோட வாக்குவாதம் பண்ண முடியுமா, என்னட்ட பேசி சமாளிக்க முடியுமா என்று சொல்லி நாம் வெற்றி பெற்றதாக நினைத்து கொண்டால் ஒரு நண்பனை, ஒரு குடும்ப உறவை, ஒரு குடும்ப உறுப்பினரை இழக்கிறோம். ஒருவேளை தோல்வி அடைந்து விட்டால் உன்னிட்ட போய் பேச முடியுமா, பேசுறது வேஸ்ட் என்று சொல்லி நம்மையே நாம் தூர வைத்துக் கொள்ளுகிறோம். இரண்டு பக்கமும் வெற்றியோ தோல்வியோ இரண்டு பக்கமும்
இழப்பு நமக்கு ஏற்படுகிறது என்று அந்த உளவியல் அறிஞர் அன்றைக்கு சொன்னார். நான் அடிக்கடி இதை யோசித்து பார்த்துக் கொள்வேன். அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு மட்டும் அரசராய், மாட்சியின் வழிகாட்டியாய், அன்பின் சின்னமாய் இருந்தால் போதுமா? இல்லை. இயேசுவின் பிள்ளைகளாகிய நாம் எல்லாருமே இயேசுவை போன்று இருக்கத்தான், இயேசு காட்டிய வழியில் நடக்கத்தான் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். எப்பாடுபட்டாகிலும் அன்பை மட்டும் அடித்தளமாக கொண்டு வாழும், அதிகாரத்தை அல்ல. ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் அரகன்ஸ். அரகன்ஸ் ஒரு தரமான வெறித்தனம். பல்வேறு தலைவர்களை பார்த்திருக்கிறோம். ரொம்ப வெறித்தனத்தோடு ஆணவத்தோடு இருந்தவர்கள் எல்லாரும் இருக்கிற இடமே இல்லாமல் போய்விட்டார், தெரியாமல் போய்விட்டார். அதற்கு மாற்றாக அன்பை, அகிம்சையை, நிறைவை, திருப்தியை கொண்டவர்கள் எல்லாரும் இறந்து போனாலும் இன்றைக்கும் நினைவு கூறப்படுகிறார்கள். 2 தலைவர்களை உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். நம்முடைய நாட்டின் தேசப்பிதா மகாத்மா காந்தி. அவற்றை எந்த ஆயுதமும் இல்லை. படை வீரர்கள் பார்த்தாங்க, என்னடா இந்த ஆளு ஒரு துப்பாக்கியை தூக்கிட்டு வந்தா நம்மளும் ஒரு துப்பாக்கியை தூக்கிட்டு போகலாம், இவர் ஒரு அணுகுண்டை தூக்கி போட்டா நம்மளும் ஒரு அணுகுண்டை தூக்கி போடலாம். இவர் வெறுங்கையராய் வருகிறார், அகிம்சை என்கிற ஆயுதத்தை பயன்படுத்துகிறார். இவற்றை போய் நம்ம சண்டை போட முடியுமா? இவர்களுக்கு இணையாக நாம் செல்ல முடியாது என்று சொல்லி அகிம்சையை மிகப்பெரிய ஒரு வெற்றியின் சின்னமாக பார்த்தார். ஆப்பிரிக்க நாட்டில் இருந்த நெல்சன் மண்டேலா 26 ஆண்டுகள் சிறைவாசம் பெற்றவர். 26 ஆண்டுகள் சிறைவாசம் பெற்ற பிறகும் கூட, என்னை யாரெல்லாம் சிறையில் வச்சிருந்தாங்களோ அவங்களையெல்லாம் மன்னிக்கிறேன், அவர்களுடைய கரங்களை நான் கழுவி விடுகிறேன், அவர்களுக்கு உணவு பரிமாறுகிறேன் என்று சொன்னார். அதனால்தான் மகாத்மா காந்தி, நெல்சன் மண்டேலா இவர்கள் எல்லாரும் இன்றைக்கு நினைவு கூறப்படுகிறார். இதற்கு மாற்றாக வெறுப்போடு, வைராக்கியத்தோடு சண்டை போட்டவர்கள் எல்லாம் இன்றைக்கு வரை எல்லாருடைய உள்ளத்திலும் ஒரு கசப்பை தான் கொடுத்திருக்கிறார்கள், ஒரு எதிர்ப்பு மனநிலையை தான் கொடுத்திருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மெல்லாம் மகாத்மா காந்தி மாதிரி இருக்கிறோமா, ஹிட்லர் மாதிரி இருக்கிறோமா என்கிற கேள்வியை நிச்சயமாக கேட்டுக்கொள்ள வேண்டும். நீங்க ஹிட்லர் மாதிரி இருக்கலாம், உங்களுக்கு எல்லாரும் பயப்படலாம், பயந்து நடுங்கி ஓடலாம். ஆனா அங்கிட்டு போய் சொல்லுவாங்க, இவர் ஒரு மனுஷனா, இவற்றை போய் பேச முடியுமா என்று சொல்லுவார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கொடுத்த ஒரே ஒரு செய்தி, அன்பு செய்யுங்கள், என் அன்பில் நிலைத்திருங்கள். யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் முழுவதும் அன்பை மையப்படுத்தி இருக்கிறது. திருமணத்தில் அருமையான ஒரு வாசகம் வாசிக்கப்படுகிறது. அருமையான ஒரு வாசகம், மணமக்களே என் அன்பில் நிலைத்திருங்கள். சகோதர சகோதரிகளே, இயேசுவின் அன்பில் நிலைத்திருங்கள். அப்படி நிலைத்திருந்தால் ஒருவேளை நீங்க தோத்து போகலாம், ஆனா உள்ளத்துல ஒரு நிறைவு இருக்கும். ஒருவேளை உங்க கையில ஒரு ஆயுதம் இருக்காது, அன்பு என்கிற ஒரு ஆயுதம் நிச்சயமாய் இருக்கும் என்பதை ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். எனவே கிறிஸ்து அரசர், அன்பின் அரசர், மாட்சியின் அரசர், நிறைவின் அரசர். எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் கனிவும் மனத்தாழ்ச்சியும் உடையவன் என்று சொன்னவர். நம்ம எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாய் இருந்தோம் என்றால், இருக்கிறோம் என்றால் அவரை போன்று சொல்ல வேண்டும், சொல்வதை செயலில் காட்ட வேண்டும். முதல்ல நம்ம வீட்டில் காட்டணும், நம்ம பிள்ளைகளோடு, நம்ம குடும்ப உறவுகளோடு. ஒரு அண்மையிலே ஒரு வயதான பெண்மணி என்னிடம் சொன்னார், எங்க வீட்டுக்காரர் பேசினா ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பேசுவார், தீய வார்த்தைகளை பேசுவார், வீட்டுல இருக்கவே முடியாது, வேற வழி இல்லாம காதை பொத்திக்கிறணும் போல இருக்கும் என்று சொன்னார். நான் அவரிடம் சொன்னேன், உங்களுக்குலாம் நேர மோச்சந்தாம்மா, இந்த உலகத்திலேயே நரகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னேன். அன்புக்குரியோரே, நம்முடைய குடும்பம், நாம் போகக்கூடிய இடம், நாம் பணி செய்யக்கூடிய இடம், நாம் சந்திக்கிற நபர்கள், இவர்கள் எல்லாருக்கும் நாம் கொடுக்க வேண்டியது அன்பு என்கிற ஒரே ஒரு அடையாளம் தான். அதுதான் இறுதி வரை நிலைத்து நிற்கும். நீங்கள் தோற்று போனாலும் பரவாயில்லை, அன்பை இதயத்தில் தாங்கிக் கொள்ளுங்கள். காரணம், கிறிஸ்து அரசர் அன்பை அணிகலனாக கொண்டவர்.
அன்பை நமக்கு கொடுத்தவர். அப்படிப்பட்ட கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் நாம் வாழுகிறோம் என்பதில் பெருமை கொள்ளுகிறோம், மகிழ்ச்சி கொள்ளுகிறோம். அதே மகிழ்ச்சியில் தொடர்ந்து நிலைத்து நிற்க கரம் குவித்து நம்பிக்கையோடு இறைவனை பார்த்து இப்போது வேண்டுவோம். கிறிஸ்து அரசரே, எங்களுக்கு வழிகாட்டியே, எங்களுக்கு துணையாயிருக்கிறவரே, எங்களை ஆட்சி செய்கிறவரே, அன்பால் நிரப்புகிறவரே, நீர் எங்களுக்கு கொடையாக கொடுத்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களுக்கும் நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் பெற்ற நிறைவை, அன்பை, மாட்சியை பிறரோடு பகிர்ந்து கொள்ளவும், அதன் தொடக்கமாக எங்கள் குடும்பத்தில் பகிர்ந்து கொள்ளவும், யாரையெல்லாம் சந்திக்கிறோமோ அவர்களுக்கு கொடையாக கொடுக்கவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எழுந்து நிற்போம். இயேசு நமக்கு கொடுத்த நம்பிக்கை என்கிற வார்த்தையை பயன்படுத்தி நாமும் வாழ பாடகர் குழுவோடு சேர்ந்து நம்பிக்கை அறிக்கையினை பாடலாக பாடி இறைவனை புகழ்வோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியார் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். தன்னை மறியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். சாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவர திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நமது தந்தையாம் அன்பின் அரசரை நோக்கி நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளையும் மன்றாட்டுக்களாக எழுப்ப வருகிறோம். நம்முடைய எண்ணங்களை, சிந்தனைகளை நம்பிக்கையோடு இறைவனை பார்த்து இப்போது எழுப்புவோம். பாதம் சேர வேண்டும். நேச தந்தாயுடன் அருளை தேற்ற வேண்டும். அன்பின் இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், திருத்தொண்டர் மற்றும் பொது நிலையினர் இடையேயான உறவு ஆயன் மந்தை என்ற அன்பின் அடிப்படையில் அமைந்து இறை அரசு மலர தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பாதம் சேர வேண்டும். நேச தந்தாயுடன் அருளை தேற்ற வேண்டும். நீதியின் அரசரே எம் இறைவா,
எம் நாட்டு தலைவர்கள் அனைவரும் உம்மை போன்று மக்களை தேடிச் சென்று திடப்படுத்தி சரியான பாதையில் மக்களை வழிநடத்த தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தூபம் போயன் ஜெபம் உந்தன் பாதம் சேர வேண்டும். நேச தந்தாய் உங்கள் அருள்மை தேற்ற வேண்டும். நற்செய்தியின் ஒளியே எம் இறைவா, இன்று உலகில் நிலவும் சுயநலம், ஆணவம், அகந்தை, செருக்கு போன்றவைகள் அழிந்து இறையரசின் மதிப்பீடுகளால் மக்கள் தங்களை அணி செய்து கொள்ள வரமருள வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். தூபம் போல் ஜெபம் உங்கள் பாதம் சேர வேண்டும். நேச தந்தாய் உங்கள் அருள்மை பேச வேண்டும். நல்லாயனே எம் இறைவா, எம் பங்கில் உள்ள சிறுவர், இளையோர் இவ்வுலக வாழ்வின் நவீன அறிவியல் வளர்ச்சியின் மாயைகளில் சிக்கி சிதறந்து தவிக்கும் இவ்வேளையில் உம் இறைவார்த்தை இவர்களுக்கு உறுதுணை என்பதை அறியும் வரத்தை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தூபம் போல் ஜெபம் உங்கள் பாதம் சேர வேண்டும். நேச தந்தாய் உங்கள் அருள்மை தேற்ற வேண்டும். அன்பின் அரசரே, இன்றைய ஞாயிறு வழிபாட்டினை சிறப்பிக்கும் பாடகர் குழுவினரின் குடும்பங்களையும் எம் ராமநாதபுர தல திருச்சபையை சார்ந்த அனைத்து அன்பிய குடும்பங்களையும் பங்கு பணியாளர்கள் மற்றும் அருள் சகோதர சகோதரிகளையும் உமது ஆசீரால் என்றும் நிரப்பி வழி நடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தூபம் போல் ஜெபம் உங்கள் பாதம் சேர வேண்டும். நேச தந்தாய் உங்கள் அருள்மை தேற்ற வேண்டும். நமக்கு தேவையான வரங்களை அமைதியாக நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவிடம் அன்போடு இப்போது எடுத்துரைப்போம். அன்பு தந்தையே இறைவா, உமது ஆட்சியில் நாங்களும் பங்கு பெறுகிறோம். உமது அன்பால் நாங்கள் ஈர்க்கப்படுகிறோம். உமது அன்பை நாங்கள் சுவைக்கிறோம். நன்றி கூறுகிறோம் நல்ல தந்தையே. இப்போது நாங்கள் எடுத்துரைத்த எல்லா வரங்களையும் மன்றாட்டுக்களையும் நீரே எங்களுக்கு கொடையாக கொடுக்கவும், அன்பை அடித்தளமாக கொண்டு நாங்கள் வாழவும் எங்களுக்கு அருளை தொடர்ந்து கொடுப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அமர்ந்து காணிக்கை பாடல் பாடுவோம். பாடல் எண் 240, பக்கம் 138. இறைவா, உந்தன் பாதம் வருகிறேன், என்னையே உனக்காக தருகிறேன் என்கிற பாடலை பாடகர் குழுவோடு அருகில் இருக்கிற பாடல் புத்தகங்களை எடுத்து பாடுவோம். பக்கம் 138. உனக்காக தருகின்றேன்.
விழுந்தவரை தூக்கிடுவேன், இங்கு நலிந்தவரின் துணையிருப்பேன். இதுவே நான் தரும் காணிக்கையே இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன். என்னையே உனக்காக தருகின்றேன். இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன். என்னையே உனக்காக தருகின்றேன். அன்புக்குரியோரே, என்னுடையதும் உங்களுடையதுமாகிய இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, உம்மோடு மனிதரை ஒப்புரவாக்கும் இந்த பலி பொருளை நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மை பணிவுடன் வேண்டுகிறோம். ஒற்றுமை, அமைதி ஆகிய கொடைகளை மக்களினத்தார் அனைவருக்கும் உம் திருமகனே கொடுத்தருள்வாராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நீ உம்முடையோரே பேரான திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என்றென்றும் குருவாகவும் அனைத்துக்கும் அரசராகவும் அக்களிப்பின் தைலத்தால் அருள் பொழிவு செய்தி இவ்வாறு அமைதியை வழங்கும் மாசற்ற பலிப்பொருளாக சிலுவை பீடத்தில் தம்மையே அவர் ஒப்புக் கொடுத்து மனிதருக்கு மீட்பளிக்கும் அருள் அடையாளங்களை நிறுவினார். படைப்புக்கள் அனைத்தையும் தமது ஆட்சிக்கு உட்படுத்தி நிலையான அனைத்துலக ஆட்சியை அளவில்லா மாண்புடைய உமக்கு கையளித்தார். அது உண்மையும் வாழ்வும் ஓங்கும் ஆட்சி, புனிதமும் அருளும் நிறைந்த ஆட்சி, அன்பும் அமைதியும் நிலவும் ஆட்சியாகும். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. உன்னதங்களிலே ஓசானா. கிறிஸ்து அரசரிடம் நம் எல்லா குடும்பங்களையும் ஒப்படைப்போம். அன்பை அடித்தளமாக கொண்ட குடும்பங்களாக நம் ஒவ்வொரு குடும்பமும் இருக்கட்டும். ஆண்டவரால் நம் குடும்பம் அர்ச்சிக்கப்படட்டும்.
நம் சிந்தனைகள், எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவு பெற இந்நற்கருணை கொண்டாட்டத்தில் தொடர்ந்து நம்மையே கையளித்து அருள் வேண்டுவோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பை கொடுக்கிற கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இன்றைக்கு இந்த பலியினை சிறப்பிக்கிற எமது பாடகர் குழு உறுப்பினர்களையும் அவர்களது குடும்பங்களையும் இறைவா நீர் எப்போதும் ஆசீர்வதையும் அவர்களை தொடர்ந்து அரவணைத்து காத்தருளும். இன்றைக்கு பலி ஒப்புக் கொடுக்கிற குடும்பங்களையும் அவர்களது தேவைகளையும் நீரே நிறைவுபடுத்தியருளும். பலியில் பங்கெடுக்கும் நாங்களும் கிறிஸ்து அரசரின் அன்பை மாட்சியை உணர்ந்தவர்களாய் வாழச் செய்தருளும். இந்த நவம்பர் மாதத்தில் இறந்த அடியார்களை எண்ணி பார்க்கிறோம். அவர்கள் குற்றம் குறைகள் தணிந்து நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு நீரே அருளை ஆசியை கொடுத்தருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித் தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் நிறைவாய் கொடுப்பீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்து அரசர் கொடுக்கிற அன்பை, அமைதியை பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, கிறிஸ்து அரசராக அன்பின் வடிவமாக நம் இதயத்தில் தங்க நம்மை தேடி வருகிறவர், நம் இதயத்தில் தங்கி நம்மை ஆட்கொள்ளுகிறவர், அன்பாய் மாற்றுகிறவர். இந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வை கொடுப்பதாக. ஆமென். பக்கம் 200.
தண்ணீரை பருகியவன் பானம் கொண்டான். இயேசுவே என்னை உண்பவன் வாழ்வடைவான், என்னிடம் வருபவன் தாகம் கொள்ளான். இன்று சொன்னதால் நான் வந்தேன், நீர் தந்ததால் வாழ்வை கண்டேன், வாழ்வை பயிர்ந்தளித்தேன். இயேசுவே என் ராஜனே, வாழ்வை வழங்க வந்தார். தேவனே என் தெய்வீகனே, வாழ்வை உலகில் வந்தார். வானமும் பூமியும் அழிந்துவிடும், இறை வார்த்தையோ ஒரு நாளும் அழியாது. வானமும் பூமியும் அழிந்துவிடும், இறை வார்த்தையோ ஒரு நாளும் அழியாது. இயேசுவே தன்னை உயர்த்துவோன் தாழ்வடைவார், தன்னை தாழ்த்துவோன் உயர்வடைவார். என்று சொன்னதால் நான் வந்தேன், நீர் வாழ்ந்ததால் அன்பை கண்டேன், அன்பை வாழ்ந்திடுவேன். இயேசுவே ராஜனே, வாழ்வை வழங்க வந்தார். தேவனே என் தெய்வீகனே, வாழ்வை உலகில் வந்தார். மன்னாவை உண்டார்கள் படித்தார்கள், இத்தண்ணீரை பருகியவன் தாகம் கொண்டார். மன்னாவை உண்டார்கள் படித்தார்கள், இத்தண்ணீரை பருகியவன் தாகம் கொண்டார். இயேசுவே என்னை உண்பவன் வாழ்வடைவான், என்னிடம் வருபவன் தாகம் கொள்ளார். என்று சொன்னதால் நான் வந்தேன், நீர் தந்ததால் வாழ்வை கண்டேன், வாழ்வை பயிர்ந்தளித்தேன். இயேசுவே என் ராஜனே, வாழ்வை வழங்க வந்தார். தேவனே என் தெய்வீகனே, வாழ்வை உலகில் வந்தார். இயேசுவே என் ராஜனே, வாழ்வை வழங்க வந்தார். தேவனே என் தெய்வீகனே, வாழ்வை உலகில் வந்தார். முழந்தாளிட்டு நன்றி கூறி இறைவனை வேண்டுவோம், மன்றாடுவோமாக. ஆண்டவரே, சாகா வரம் தரும் உணவை உட்கொண்டுள்ள நாங்கள் உம்மை அன்புடன் வேண்டுகிறோம். அனைத்துக்கும் அரசராம் கிறிஸ்துவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிபடி பெருமை கொள்ளும் நாங்கள் அவருடைய விண்ணக ஆட்சியில் அவரோடு என்றென்றும் வாழ ஆற்றல் பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். சிறப்பு ஆசி பெற தலைவணங்கி வேண்டுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நன்மைத்தனங்களை கொடையாக கொடுக்கிற இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து காப்பாராக. அன்பை
அன்பை அடித்தளமாக கொண்டு உங்கள் குடும்பங்கள் அமைந்திட இறைவன் உங்களுக்கு ஆசியை நிறைவாய் வழங்குவாராக. தூய ஆவியாரின் துணையால் நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் வெற்றி கண்டு கிறிஸ்துவின் அரசில் எப்போதும் நன்மைத்தனங்களால் நிரப்ப ஆசி பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் மீது இறங்கி உங்களை காப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அமர்ந்து கொள்வோம். இன்று அனைத்துலகத்துக்கும் அரசராம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெருவிழா. இன்றைய திருவழிபாட்டை சிறப்பித்திருக்கிற நம்முடைய பாடகர் குழு ஆண்டுதோறும் எல்லா திருப்பலிகளுக்கும் பாடல்களை பாடி வழிமாறு சிறப்புற நமக்கு உதவுகிறவர்கள். யோசுவா புத்தகத்தில் பார்ப்பது போன்று நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வோம். ஆண்டவருக்கு பணி செய்கிற போது, ஊழியம் செய்கிற போது ஏதோ ஒரு வகையில் இரட்டிப்பாக நமக்கு ஆசி கிடைக்கிறது என்கிற நல்ல எண்ணத்தை மனதில் வைத்துக்கொண்டு நமக்கு உதவுகிற பாடகர் குழு இன்றைய திருப்பலியை சிறப்பித்திருக்கிறார்கள். இந்த பாடகர் குழுவுக்கு நம்முடைய வாழ்த்தை, பாராட்டை, நன்றியை அன்போடு தெரிவிப்போம். ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை திருப்பலிகளுக்கு பாடல் பாடுகிற ஒரு சில தன்னார்வ பாடகர்கள், அதற்கு உதவியாயிருக்கிற ஆசிரியர், வாரந்தோறும் வார நாட்களில் திருப்பலிகளில் உதவுகிற பாடகர் குழுவினர், அதற்கு உதவியாக இருக்கிற அருள் சகோதரிகள், நம்ம பங்கை பொறுத்தளவில் நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் பாடுகிறோம். நீங்க எல்லாரும் நல்லா பாடணுங்கிறதுக்காக சில முயற்சிகளை எல்லாம் எடுக்கிறோம். இங்கே பாட்டு நம்பர்லாம் எழுதி போடுறோம். பாடல் புத்தகங்கள்லாம் உங்களுக்கு மத்தியில் இருக்கு, எடுத்து பாடுங்க அப்படின்னு சொல்றோம். நீங்க எல்லாரும் பாடணும்னு ஆசைப்படுறோம். அதனால உங்கள் எல்லாருக்குமே எங்களது நன்றியை, பாராட்டை, வாழ்த்தை அன்போடு தெரிவிக்கிறோம். உங்களை பாடத்தான் சொல்றோம். இந்த மாதிரி கிழிச்சு புத்தகத்தை 2-3 ஆக்கிடுறாங்க. ஒருவேளை சின்ன பிள்ளைங்க கிழிச்சிருப்பாங்க. இதை பாங்காய் பக்குவமாய் பயன்படுத்தி கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்று மாலை 6 மணிக்கு சவேரியார் கோவில் திருவிழாவுக்கான கொடியேற்றமும் திருப்பலியும் நடைபெறும். இன்று முதல் ஒவ்வொரு நாளும் இங்கு மாலை திருப்பலிக்கு பதிலாக சவேரியார் கோவிலில் மாலை திருப்பலிகள் நடைபெறும். எனவே மாலை திருப்பலிகளுக்கு வருவோர் சவேரியார் கோவிலுக்கு வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வருகிற சனிக்கிழமை திருத்தூதரான புனித அந்திரேயா திருவிழா. வருகிற ஞாயிறு கிறிஸ்து பிறப்பு தயாரிப்பு காலம் தொடங்குகிறது. திரு வருகை காலத்தின் முதல் ஞாயிறு. அன்றைய வழிபாட்டை சிறப்பிப்போர் சிறை பணிக்குழு உறுப்பினர்கள். ராமநாதபுரத்தில் ஒரு சிறை இருப்பது உங்களுக்கு தெரியும். 303 நபர்கள் அங்கே சிறைவாசிகளாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு பணியாளர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி அவர்களுக்கு ஒரு மதிய விருந்து கொடுப்பதற்கு ஏற்பாடுகளை செய்கிறோம். அதற்கு உதவியாக தொடக்கமாக வருகிற ஞாயிறு திருப்பலியினை சிறைப்பணி குழுவினை சார்ந்தவர்கள் சிறப்பிப்பார்கள். உங்களில் ஆர்வமுள்ளவர்களும் அந்த பணிக்குழுவோடு இணைந்து கொள்ளலாம். விருப்பமுள்ளவர்கள் என்னையவோ அல்லது சகோதரி ஏஞ்சல் அவர்களையும் நீங்கள் சந்தித்து ஏற்பாட்டை செய்து கொள்ள அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். சென்ற வார ஞாயிறு காணிக்கை காலை திருப்பலி 6414, மறைக்கல்வி மாணவ மாணவியர் சிறப்பு காணிக்கை 150, மாலை திருப்பலி 1999. கடந்த ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி முடிந்தவுடன் பங்கு அருள்பணி பேரவை கூட்டம் நடைபெற்றது. பங்கு திருவிழா ஆய்வு செய்யப்பட்டது. எப்படியெல்லாம் எதிர்காலத்தில் இன்னும் திருவிழாவை சிறப்பாக கொண்டாடலாம் என்று சில முடிவுகள் எடுக்கப்பட்டது. சிறப்பாய் செயல்பட்டோருக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. அது சம்பந்தமான வரவு செலவு விவரம் இங்கு இருக்கிற அறிவிப்பு பலகையில் இடப்பட்டிருக்கிறது. நீங்களும் பார்த்து கொள்ளலாம். கல்லறை வளாகம் புதுப்பிக்கப்பட்டிருப்பதை பங்கு பேரவை அங்கீகரித்து பாராட்டை தெரிவிக்கிறது. நன்கொடை கொடுத்த எல்லாரையும் நன்றியோடு பாராட்டுகிறது. டிசம்பர் மாதத்தில் நம் எல்லாருடைய வீடுகளையும் அர்ச்சிப்பது, கிறிஸ்துமஸ் சந்திப்பு நடப்பது வழக்கம்.
இந்த ஆண்டும் புனித சவேரியார் திருவிழா முடிந்த பிறகு, அதாவது டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி தொடங்கி 14ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. அந்தந்த அன்பியத்தை சார்ந்தவர்கள் அதற்குரிய ஏற்பாடுகளை செய்து, உங்களுக்கு எந்த நாள் வசதியோ முன்கூட்டியே எங்களை சந்தித்து அதற்குரிய ஏற்பாடுகளை செய்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எல்லா வீடுகளையும் சந்திக்க வருகிறோம். எல்லா ஏற்பாடுகளையும் அந்தந்த அன்பிய பொறுப்பாளர்கள் மேற்கொள்ள அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். கத்தோலிக்க திரு அவையும் சிஎஸ்ஐ சபையும் சேர்ந்து நடத்துகிற ஒருங்கிணைந்த கிறிஸ்து பிறப்பு இன்னிசை நிகழ்ச்சி இந்த ஆண்டு சிஎஸ்ஐ சர்ச்சில் நடைபெறுகிறது. டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி மாலை 6 மணிக்கு நீங்களும் கலந்து கொள்ளலாம். புனித பூண்டி அன்னை அன்பிய கூட்டம் இன்று மாலை 6 மணிக்கு வசந்த நகர் வடக்கு பகுதியில் இருக்கிற திரு ஜேக்கப் அவர்கள் இல்லத்தில் நடைபெறுகிறது. பூண்டி அன்னை அன்பிய குடும்பங்கள் எல்லாரும் இந்த அன்பிய கூட்டத்தில் பங்கெடுக்க அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். திருமண அறிவிப்பு. ராமநாதபுரம் பங்கு கேவலசை அன்புராஜ் ஜூலியா மேரி இவர்களுடைய மகன் மரிய அந்தோணி பிரவீனுக்கும், மதுரை உயர் மறை மாவட்டம் மரியானுஸ் நகர் டேவிட் பெர்கின்ஸ் பாண்டிமா தேவி இவர்களுடைய மகள் ஏஞ்சலின் ஜூலிக்கும் இது 2வது அறிவிப்பு. இந்த திருமணம் நல்ல முறையில் நடந்தேற கடவுளிடம் வேண்டுவோம். ஏதேனும் தடைகள் இருப்பினும் நம்முடைய பங்கு பணியாளரிடம் தெரிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. எழுந்து நிற்போம், அன்னைக்கு புகழ் பாடுவோம். பாடல் புத்தகத்தில் பக்கம் 397, பாடல் எண் 810 பாடகர் குழுவோடு இணைந்து பாடி இறை ஆசியை சிறப்பாக வேண்டுவோம். முழந்தாலிட்டு நவம்பர் மாதம் இறந்த அடியார்களை எண்ணி பார்க்கிற மாதம். கரம் குவித்து நம்பிக்கையோடு நம் குடும்பத்தில் இருந்த இறந்த அடியார்களை எண்ணி அவர்கள் ஆன்ம இளைப்பாறுதலுக்காக இறைவேண்டல் செய்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோம், நாங்கள் எங்கள் குற்றங்களில் எங்களை அருள் நிறைந்த மரியே வாழ்க. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக.
மகன் தூய ஆவியாரின் பெயராலே இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. Thank you. God bless you.